பசிச்சு நான் எப்படி அடிச்சு தூக்கணும் மட்டும் பாக்குறேன். சாட்சி எடுத்து சொல்ல உன்னால கேட்டாரு உடனே நாங்க அம்மா தாயே அம்மா என்னடா கேட்டுக்கல எப்ப கேட்டாலும் காசு போட்டுறாரு, அதெல்லாம் குறை கிடையாது. அம்மா போனாரு, ஆனா குட்டை காசு திருப்பி கேட்கறாரம்மா. அவரை சீக்கிரமா கொன்றியம்மா. நீ முத்து மாரியா வந்து அவனை உச்சி ஏத்துன்னு முடியும், தண்டு மாரியா வந்து தனி வேத்துன்னு முடியும், பத்திரகாலியா வந்து அவன் குடல உரி ஏத்துன்னு முடியும். அம்மா கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். எனக்கு ஒரு 3 வரம் ஓணும் தாயே. என்னடா வரம்? நான் எந்த பஸ்ல ஏறினாலும் என்ன யாரும் டிக்கெட் கேட்க கூடாது. அம்மா உதவி பண்ணிக்க அது போய் பாரு. பாதி டிக்கெட் காசுனா 10 நினைத்தால் போதும், உனக்கு குறை என்பதே வராது. நீ கேட்ட வரங்கள் அளித்தால் பெற்றுக்கொள். தாயே உண்மைதான். எந்த ஊர்ல போனாலும் கோயில் கறியா போடுறாங்க, உடம்பு சூத்த கழிப்பிட்டு தாயே. அதனால அந்த மட்டன் கிட்ட கொஞ்சம் ஆட்டுக்கறியா பார்த்து போட்டா நல்லா இருக்கும் தாயே. நீ கேட்ட மாதிரி அது செய்கின்றேன். நல்லா ஆடா போட்டா சேர்த்தான். ஆடு போட்டா தொண்டை கட்டும், நல்ல ஆடு போட்டா கொஞ்சம் சுமாரா இருக்கும். கேளு தாயே, உனக்கு எந்த ஆடு ஒண்ணு தாயே? அந்த அசுரம் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுகின்றையா, உன்னையும் சேர்த்து கொண்டு விடுவேன். கடைசி ஒரே ஒரு வரம் தாயே, ஒரே ஒரு வேண்டுதல். ஆமா தாயே, அந்த வேண்டுதல்னால தான் சில பிரச்சனை நடக்குதுன்னா அந்த வேண்டுதல் தாயே. எப்ப பார்த்தாலும் 12 மணிக்கு கடை திறக்கிறானுங்க. எங்க மக்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதனால 8:30 மணிக்கெல்லாம் 9 மணிக்கு கூட வேணாம் தாயே, கொஞ்சம் தள்ளி கூட ஒரு 6 மணிக்கே திறந்தா நல்லா இருக்கும். அந்த கரியா இல்லாம செய்ய போகின்றேன்.